அனைவருக்கும் வணக்கம். தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மெயின்ஸுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. நம்மளோட சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து குரூப் 2 மெயின்ஸுக்கான ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு கிளியர் த குரூப் 2 மெயின்ஸ், எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்றத கிளியராக ஒரு ஷெடியூலில் போட்டு, டெஸ்ட் ஷெடியூல்னு போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இந்த டெஸ்ட் சீரீஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் குரூப் 2 போஸ்டிங் ஈஸியாக அடிச்சிடலாம். அப்படி என்ன சார் அந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35+ டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ 35 டெஸ்ட்டு நம்ம எழுதி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தோம் அப்படின்னா நம்ம பேனா என்ன ஆகும் அப்படின்னா கடன் எழுத ஆரம்பிச்சிடும். சரிங்களா? வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேடி தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1857 புரட்சியை பற்றி எழுது, சரிங்களா? 1857 ரிவோல்ட்டை பற்றி எழுதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான காரணம் என்ன, விளைவு என்ன அப்படின்றது நமக்கு கடன் வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவதா இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு. இப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட், டைமில் எப்படி நம்மளால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த பேப்பர் கம்ப்ளீஷன் எப்படி இருக்கணும், ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் எப்படி எழுதணும், கன்க்ளூஷன் எப்படி எழுதணும், அது போக பாடி ஆஃப் த கொஸ்டின் அந்த கண்டென்ட்டை எப்படி கொடுக்கணும், எந்த கண்டென்ட்டை முன்னாடி கொண்டு வரணும், சரிங்களா? திருத்துறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் ப்ரோக்ராம் தான். இந்த டெஸ்ட் ப்ரோக்ராமை பொறுத்தளவு நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக டெஸ்ட் எழுதுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கண்டிப்பாக ரிசல்ட்டு கையில் வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அப்ஸ்ட்ராக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே எப்படி பிரிச்சிருக்காங்க, என்னவா டெஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இதை 3 செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இது போக இந்த யூனிட்டை மொத்தமாக நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டாக ஒரு டெஸ்ட்டு போட போகிறீங்க. சரிங்களா? அப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் மட்டுமே நீங்கள் 4 டெஸ்ட் போடுறீங்க. இதே மாதிரி தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ், அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் வைஸாக 3 பிரிச்சிருக்காங்க. இது போக ஒரு யூனிட் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாக ரிவிஷனாக போட போகிறீங்க. அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூஸ், இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் யூனிட் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ சோசியல் இஷ்யூஸில் நீங்கள் 3 டெஸ்ட்டு போடுறீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்தளவு 4 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்காங்க. மற்றவங்களோட நெகட்டிவாக நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய பேர் பேக் அடிக்கிற ஏரியா, நம்ம அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் மார்க் இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால் உங்களுக்கு 4ஆக பிரிச்சிருக்காங்க. இதுலேயும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன், சரிங்களா? இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 3 யூனிட் வைஸ் டெஸ்ட்டாக, செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டாக, அடுத்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. சரிங்களா? அடுத்தது ஜாகிரஃபியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக உடைச்சிருக்காங்க. எக்கனாமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆக உடைச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த மாதிரி உடைச்சி கையில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப, சரிங்களா, இது போக ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக ஒரு 2 டெஸ்ட் வச்சுருக்காங்க. சரிங்களா? இது போக கட்டாய தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட் வச்சுருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 டெஸ்ட்டு நமக்கு. சரி, இப்போ இதில் இந்த டெஸ்ட்டை எப்படி உடைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு உங்களுக்கு 150 மார்க்ஸுக்கு இருக்கும். 150 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. ஏன் சார் 150 மார்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொண்டு வரணும், டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 150 மார்க்கு, 2வது டெஸ்ட்டு 200 மார்க்கு, 3வது டெஸ்ட்டு 250 மார்க்கு, அடுத்து உங்களுக்கு 300 மார்க் வந்துடும். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 மார்க்குக்கு தான் எழுதுறீங்க நீங்கள். செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மார்க்குக்கு எழுதுறீங்க அப்படின்னா 200 மார்க்குக்கு எழுதுறீங்க. சரியா? இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. செகண்ட் டெஸ்ட்டு பாருங்கள் 200 மார்க்குக்கு எழுதுறீங்க. மார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டைமை மேனேஜ் பண்ணி கரெக்டாக முடிக்க முடியும். சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பொறுத்தளவு பாருங்கள், மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாட்டில் உடச்சே கொடுத்துட்டாங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பில் ஆரம்பித்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் மெட்டர்னிட்டி, அடுத்து ப்ரொட்டஸ்ட் பை பூலித்தேவர், அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார், குயிலி அண்ட் அதர்ஸ்,
இது வரதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போட போகிறீங்க. அப்போ இதை நீங்கள் திரும்ப 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 படித்து எழுதுகிறப்போ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆயிரும். புரியுதுங்களா? இப்போ எந்த பாயிண்ட்டை எழுதணும், கொஸ்டின் வேறு மாதிரி கேட்டாலும் எப்படி எழுதணும் அப்படின்றத ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு முடித்தோடனே பேப்பரை திருத்தி அதுக்கான ஃபீட்பேக்கு 1-to-1 ஃபீட்பேக்காக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நீங்கள் இந்த கொஸ்டின் இப்படி எழுதியிருக்கீங்க, இதெல்லாம் எழுதக்கூடாது, இதெல்லாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி 1-to-1 ஃபீட்பேக்கே கொடுத்துருவாங்க. இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட்டாக மாடர்ன் ஹிஸ்ட்ரியை உடச்சிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன் 1 அது 300 மார்க் எழுதுவீங்க. இதுக்கப்புறம் எழுதுகிற எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 மார்க்ஸ். சரியா? இப்போ இந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவில் லிங்காக கொடுத்துருவாங்க. இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு 1க்கு 2 தடவை பார்க்கணும். திரும்ப திரும்ப பார்க்குறப்போ உங்களுக்கு சிலபஸும் கோத்ரூ ஆயிரும், நம்ம எப்படியெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ இந்த டெஸ்ட் ஷெடியூலை பொறுத்தளவு பொதுவாகவே நம்மளோட செல்ஃப் அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது. மெயின்ஸில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பேப்பரில் எந்த இடத்துல எதை எழுதணும், எதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு டெஸ்ட்டு போட போட தெளிவாயிரும். சரிங்களா? நீங்கள் கடைசியாக இருக்கிற இந்த ஃபுல் டெஸ்ட் போடுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் 1, 2, 3 மொத்தம் 3 ஃபுல் டெஸ்ட்டு. சரிங்களா? இந்த 3 ஃபுல் டெஸ்ட்டும் டிஎன்பிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொஸ்டின் எடுக்கிறது எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் தான். அவங்க கொடுத்து அதை நீங்கள் படித்து எழுதுகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நீங்கள் எழுதலாம். சரிங்களா? இப்போ இந்த 3 ஃபுல் டெஸ்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே நேராக டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுத போனீங்க அப்படின்னா 100% என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கம்ப்ளீஷனோட நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எழுதி மார்க் பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்கோர் பண்ணி வெளியே வந்துடலாம். சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு டெஸ்ட்டு பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 35 டெஸ்ட்டு, ஃப்ளெக்சிபிலிட்டி டு ரீஷெடியூல் த டெஸ்ட் ஆஸ் பெர் யுவர் ஸ்டடி பிளான். சரிங்களா? ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இன் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட், 2 மோட்லையுமே இருக்குது. அடுத்து இனோவேட்டிவ் அசஸ்மெண்ட் சிஸ்டம் வித் டீட்டெயில் எவல்யூஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் ஆன் மல்டிபிள் காம்படன்சி ஏரியாஸ். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாடசாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி பூட் கேம்ப் அப்படின்னு ஒன்று போட்டு எப்படி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாம் ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷனும் இருக்கும், டாபிக் டிஸ்கஷனும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், எவல்யூஷன் ஆஃப் ஆன்சர் புக்லெட்ஸ் பை எக்ஸ்பர்ட்ஸ் வித் ப்ராப்பர் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் அண்டு கைடன்ஸ். இதுதான் இந்த டெஸ்ட்டுக்கான முக்கியமான கீ பாயிண்ட்டு. நீங்கள் டெஸ்ட் எழுதுனதை எவாலுவேட் பண்ணி உங்கள் கையில் கொடுப்பாங்க. இது போக எவல்யூஷனோட நிப்பாட்டாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1-to-1 ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த 1-to-1 ஃபீட்பேக்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதெல்லாம் தப்பாக எழுதியிருக்கோமோ அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை எல்லாத்தையுமே மாற்றி பெர்ஃபெக்டாக எழுதிடுவோம். அடுத்து ஆன்சர் ஃபார்மட், சினாப்சிஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட் பேப்பர். அடுத்து சப்ளிமெண்ட்ரி ஸ்டடி மெட்டீரியல், உங்களுக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறோம், டெஸ்ட் எழுதணுன்னு திருத்தி கையில் கொடுக்க போகிறாங்க. ஃபீட்பேக் வாங்கிட்டு நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அதை அடுத்த டெஸ்ட்டில் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற செல்ஃப் எவல்யூஷனை கொண்டு வரதே, நம்மளை பற்றின செல்ஃப் எவல்யூட் பண்ணுறதே பெரிய விஷயம். அதை கொண்டு வரதே இந்த டெஸ்ட் பேட்ச் தான். சரிங்களா? அப்புறம் பர்சனல் மென்டரிங் அண்டு கைடன்ஸ். ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-to-1 ஃபீட்பேக் கொடுக்குறப்போ பர்சனலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்டரிங் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் படிக்கலாம், எதில் இருந்தெல்லாம் நோட்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? இங்கே ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம படித்ததை எழுதி பார்க்கணும். இப்போ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவாங்க. அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% சிலபஸை கவர் பண்ணிடுவாங்க. அடுத்து எக்ஸலன்ஸ் இன் ஆன்சரிங், உங்களை மேலும் 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 பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஒரு ஆன்சர் கொடுக்கறதுக்கு ட்ரெயின் பண்ணிடுவாங்க. மூணாவதா ஓரியன்டட் டுவர்ட்ஸ் போர்டு எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். கிக் ஆஃப் த ரேஸ் மோட். அடுத்தது அனலைசேஷன் ஆஃப்டர் எவ்ரி எக்ஸாம், ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோடனே எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. டீகோடட் சிலபஸ் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஒரு சிலபஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ போர்ச்சுகீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க,
இதில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத டீகோட் பண்ணிடுவாங்க. இந்த ஏரியா தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதே உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு கிரிட்டிக்கல் ஏரியாஸ். எதெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதில் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து உங்களை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டியூன் பண்ணிடுவாங்க. அடுத்து நாலேஜ் ஷேரிங் ஆஃப் அச்சீவர்ஸ். ஒவ்வொரு அச்சீவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி படித்தாங்க, எப்படி எழுதுனாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பொதுவாக அந்த டெஸ்ட் பேட்ச்ன்றது இந்த டெஸ்ட் சீரீஸாக பாருங்கள். ஏன் சீரீஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக அப்போ தான் நம்மளால் போட முடியும். இப்போ ஒரு நாடகம் சீரியல்னு சொல்கிறோம், அது சீரீஸாக போனால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அடுத்து நம்ம படிச்சுக்கிட்டே போகணும். கன்சிஸ்டன்சியாக டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ரைட்டிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ரீஸ் ஆகி எக்ஸாம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எழுதணும், இது எழுதக்கூடாது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை உடைக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத உடைக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மார்க்குக்கு தகுந்தாப்புல எழுத சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தூரம் பேப்பரை 2.5 பக்கம் எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு 10 மார்க்கோ இல்லை 6 மார்க்கு 12 மார்க்குன்னு எப்படி பிரிக்கிறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களால் ஆன்சர் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ 1857 ரிவோல்ட்டை 15 மார்க்லேயே கேட்டால் எழுத தெரியணும். அதே 1857 ரிவோல்ட்டை 6 மார்க்கில் கேட்டால் எழுத தெரியணும். 10 மார்க்காவோ இல்லை 12 மார்க்காவோ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் செல்ஃப் அனலைசிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ரைட்டிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டெஸ்ட் சீரீஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டாய தமிழுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 30% மெம்பர்ஸ் கட்டாய தமிழில் வந்து விட்டுட்டாங்க. சரிங்களா? அப்போ கட்டாய தமிழ் கண்டிப்பாக நமக்கு அவசியம். சரிங்களா? அப்போ நம்ம அந்த மினிமம் ஸ்கோரை அவங்க வச்சுருக்க ரேஞ்சை நம்ம கிராஸ் பண்ணணுன்னாலும் அதுக்கும் ப்ராக்டிஸ் முக்கியம். அதனால் கட்டாய தமிழையும் சேர்த்தே உங்களுக்கு டெஸ்ட் பேக்கேஜில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% உறுதியாக இருக்கும். நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறணும். சரிங்களா? இந்த 507 வேக்கன்சியில் நானும் ஒரு ஆள் நினச்சி படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கிளியர் ஆயிரும். ஆல் த பெஸ்ட். நல்லா டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணி டெஸ்ட் போடுங்க. தேங்க்யூ.